ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல தளபதி பத்தியும் ஜனநாயகன் பத்தியும் பேசியிருக்காங்க. அதாவது ஜனநாயகன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் நான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எங்களோட ஜோடி பீஸ்ட்ல அரேபிக் குத்துன்னு மிகப்பெரிய ஹிட் அடிச்ச ஒரு ஜோடி. அண்ட் ஆல்சோ தளபதியோட ஒர்க் பண்றது ஒரு கிரேட் ஃபீலிங். ஏன்னா தளபதி வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் நைஸ் பர்சன். ஸோ அவரோட ஒர்க் பண்றதே ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் இது அவரோட கடைசி படம்ன்றது கவலையா தான் இருக்கு. ஏன்னா ஜென்ரலா அவரோட படங்கள் பார்க்கறதே நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஐ மீன் எனக்கு அவரோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ மோர் தென் எனிதிங் ஜனநாயகன் படத்தை ஒரு செலிப்ரேஷனா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அவரோட லாஸ்ட் படம்ன்றதால இதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை சொல்லவே தேவையில்ல, ஆல்ரெடி கோட் படத்தையே அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணோம். அண்ட் பூஜா ஹெக்டே பொறுத்த வரைக்கும் தமிழ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சதே இல்லை. ஏன்னா முகமூடியும் சரி, அதுக்கப்புறம் பீஸ்டும் சரி, பட் ரெட்ரோ அண்ட் ஜனநாயகன் அதை மாத்திடுன்ற மாதிரி நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி ரெட்ரோ எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றி இல்லை. கண்டென்ட்டாவுமே படம் சுமாரா இருந்துச்சு. அதனால பாக்ஸ் ஆபீஸ்லயுமே ஒரு 100 கோடி கிட்ட தான் பண்ணுச்சு. அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியோட ரிலீஸ் ஆனது இன்னும் ஒரு பின்னடைவு. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி பயங்கரமா கிளிக் ஆயிடுச்சு. அண்ட் பூஜா ஹெக்டே அவர்களோட ரோல் ஓரளவுக்கு மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல கூட நான் நெக்ஸ்ட் நடிக்கிற படங்கள்ல ரெட்ரோ படத்து மேலதான் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது கண்டென்ட்டோட குவாலிட்டினால இல்ல, இவங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான ரோல் அப்படின்றதால தான் எக்ஸைட்டடா இருந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜனநாயகன் படம் தான் தமிழ்ல பூஜா ஹெக்டே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.